ஐயா வாங்க. மரியாதை இருக்கட்டும். இனிமே ஊரறிய உலகறிய உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அதனால அவ அழக காட்டி பகட்ட காட்டி யாரையாவது பிடிச்சுக்கோன்னு உன் மகளை அவுத்து விட்டுட்டிய. அதுக்கு என் பையன் தானே கிடைச்சான். ஐயா நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வரம்பு மீறி பேசாதீங்க. வரம்போட உன் பொண்ணு நின்னு இருந்தா நான் ஏமா வரம்பு மீறி பேச போறேன்? பாவம் பொம்பளையாச்சு, எங்க போய் பழப்பான்னு உன்னை விட்டு வச்சா நீ விட்டு வச்ச இடத்துலயே உன் சொந்தத்தை நட்டு வைக்க பாக்குறியே. என்ன தைரியம் உனக்கு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியா இல்ல உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சாக்குல உனக்கு பாத்துக்கிட்டியா? அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி ஒன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக என்ன 1000 கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் என்னடி கேட்கறது சொல்லடி. மாப்பிள்ள உனக்கா எனக்கான்னு கேட்டு போறாரு. இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? சொல்லடி. சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஒன்னு பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. வாழ்ந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். உங்க அப்பா நம்ம 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டாரு. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நிம்மதியா சாக விடுங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் எனக்கும் கொடு. போதா போதா. அம்மா என்ன காரியம் செஞ்ச நீ? நான் படுற கஷ்டம் எல்லாம் போறாதுன்னு நீ வேற என்ன விட்டு போறியா? எங்களால வாழ முடியலம்மா. அதனாலதான் நாங்க சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே சாகணும்னு நினைச்சா கூட நீயும் நானும் தாண்டி சாகணும். இவரையே சாகணும். இல்லைங்க, பூவாத்தாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அவர்தான் மாப்பிள்ள உனக்கா உன் பொண்ணுக்கான்னு கேட்டு எனக்கு உயிரோட நெருப்பு வச்சவரு. எங்க அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அப்பாவோட சொத்து சுகம் எனக்கு எதுவுமே வேணாங்க. எனக்கு என் பூவாத்தா இருந்தா போதும். இன்னைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா பூவாத்தா. முடியாது. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இது போயிடுங்க. பூவாத்தா நீ வரியா இல்லையா? போடி இங்க போயிடுங்க. போறேம்மா, இப்ப நான் போறேன். பூவாத்தா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஸ் கோயில் உருவாகும். நீ வருவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்.
ஊர்ல நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஸ் கோயில் உருவாகும். எங்கடி போற? எனக்காக இந்த காத்துலயும் மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்காரே, அவரை பார்க்க போறேன். என்ன விட உனக்கு காதல் பெருசா போச்சா? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் கட்டின தாலியே இத்தனை வருஷமா நீ உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் தாமா காதல். தயவு செஞ்சு என் காதலை தடுக்காத. ராஜப்பா ஜெயில தப்பிச்சுட்டான். அவன் இந்த ஊருக்கு தான் வருவான். வந்த உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சரிங்க ஐயா. என்ன ஆளுகளுக்கு மூஞ்சிய பார்த்து இருந்தா எப்படி? சட்டு புட்டு முடிவை சொல்லுங்க. அவங்க வேலை வெட்டிக்கு போக வேண்டாம். 10 வருஷமா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ தப்பு செஞ்சிருக்கிறது என் மகன். அதனால எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இதுல முடிவு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவ சின்ன ஜிரிசுக 2 பேர் மனசு ஒத்து போயிடுச்சு. 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்ச வேண்டியதானே? அட என்ன சொல்றது? என்ன சொல்றது? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நானும் நினைச்சேன். பூவாத்தாய மருமகளா வரத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒண்ணு, பூவாத்தாக்கு ஏற்கனவே நிச்சயமான கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைய ராஜப்பா வெட்டி போட்டு போயிருக்கான். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? பூவாத்தா கழுத்துல யார் தாலி கட்ட ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இதே கதின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். தப்பிச்சு வந்தவன் எங்க வருவான்? என் மகனை தாயா வெட்டுவான். அடைய மகனை விடிய பூவாத்தா பொட்டிருந்து பூ விழுந்து விதவ குளத்துல நிப்பாயா? அந்த காட்சியை நாமெல்லாம் பார்க்கணுமா? ராஜப்பா ராஜப்பா பெரிய கொம்பாவ நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. நல்ல கேட்ட பொன்ராசு, எல்லாத்துக்கும் உரைக்கிற மாதிரி. ஆக இந்த கல்யாணத்துக்கு யார் யார் முன்னால் நிக்கிறாங்களோ அவங்கள அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவா. வேணுமா?
என்னமோ அடையாளம் பார்த்து பார்த்து வெட்டுவானாமே. இதுக்கு தான் நான் பஞ்சாயத்துக்கு பின்னால் நிக்கலாம்னு சொன்னேன். முந்திரி கோட்டை மாதிரி முன்னால வந்துட்டேன். ராஜப்பாவுக்காக நீங்க எல்லாம் பயந்துகிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறதுல நியாயம் இல்ல. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா ஊரை சுத்திட்டு இருக்க ராஜப்பா கபால் ஊருக்குள்ள நுழைஞ்சு கண்ட இடத்துல கபால் கபால்னு போட்டான்னா புள்ள முட்டி வர நாங்களே மாட்டிக்குமா? ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. அட போங்க ஐயா. என்னையா வைத்தியர் நான் சொல்றது? வாஸ்தவம் தான். நீ என்ன 3 நாள் சோறு திங்காத மாதிரி வாஸ்தவம் அப்படி தான். சொல்லுன்னு. ஆளாளுக்கு ஆம்பளை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொம்பளைகளும் தான் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கலந்துக்குவோம். போய் கலந்துக்க. எதுல தான் நிக்கிறாருங்க? என்னைய பேச்சு பேசுற? ஆடு போதுறவனுக்கு அவனுக்கு கிட்டே நம்ம ஐடியா கேக்குறது. ஆம்பளைகளை பார்த்து ஒரு முடிவு எடுத்தா அவனுக்கு ஒத்துக்கிறாளுங்க. அதுவும் சரிதான். என்ன அதுவும் சரிதான். இது முன்னாடியே சொல்றது. வேலை கணக்கு இருப்பான். ஆளு மூஞ்சி பாரு. அப்போ என் விருப்பத்தை நான் சொல்லலாமா? போலீஸ்காரங்க ராஜப்பாவை மறுபடியும் பிடிச்சு ஜெயில தள்ளுற வரைக்கும் பூவாத்தா பொன்ராசு கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமா? ஓ வைக்கலாமே. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி வச்சுட்டு ராவா ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள ஊரை விட்டே ஓட வச்சோம்னு ராசப்பா மறுபடியும் நம்மள தான் வெட்டுவான். அவங்க ஊர்ல இருந்தா நம்மள தான் வெட்டுவான். ஊரை விட்டு ஓடிட்டாலும் நம்மள தான் வெட்டுவான். ஆக அவன் கத்திக்கு பலியாகிறது என்னமோ நம்ம தான். நான் என்ன சொல்றேன்னா இந்த வெட்டு குத்தெல்லாம் நம்மால ஆகாத காரியம். வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடலாம். நீ என்ன சொல்ற? அட என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவன் மண்டைய ஆட்டுறான். சரி, இப்ப நான் என் முடிவை சொல்றேன். எல்லாரும் ஏத்துப்பீங்களா? நல்ல முடிவா இருந்தா ஏத்துக்கிறோம். ராஜப்பாவை போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 10-15 நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் பிடிபடுற வரைக்கும் பூவாத்தாவும் பொன்ராசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது. மணியக்கார வீட்டுல பூவாத்தாவை அடைச்சு வைக்கணும், 2 பேர் காவலுக்கு நிக்கணும். பஞ்சாயத்து ஆபீஸ்ல பொன்ராசை அடைச்சு வைக்கணும், 2 பேர் காவலுக்கு நிக்கணும். எப்படி? நான் சொன்னது சரியா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ பஞ்சாயத்து கலையலாம். வணக்கம். தன்னானா தனனானேனா. கையடியா, ஏன் வீட்டுக்கு தூரம். போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? ஏன் மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங்க ஏகாம்பரத்தை மடக்கிட்ட ஐயா. அடியே நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பொன்ராசு ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா ஐயா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன்? அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி தான் தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, படுக்கை எடுத்துட்டே வெளியே போ. போகணுமா? ஆமாய்யா, போய்யா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போய்யா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது? போறோம்மா. போய்யா. என்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாட. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டு போர்வை வேற. போய்யா, காலில் விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒண்ணு இங்கேயே படு. என்ன எவர்த்தின் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியல. எங்க தைரியம் இருந்தா நீ போய் கதவை தட்டு. வந்து உருண்டை தலையா எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு படியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்களே நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குதிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? வைத்தீர என்ன கவுன்சியா? போற போக பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா?
கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவர்தாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரு நாளா 2 நாளா ஒரு வாரம் எவ்வளவு இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். இந்த பையன் ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெருவில் படுத்திருக்க முடியும்? என்னையா ராஜப்பா, பெரிய ராஜப்பா, அந்த மம்பட்டி வயலுக்கு நம்ம எல்லாம் ஏன் பயப்படணும்? என்னமோ அன்னைக்கு அந்த பிரசிடண்ட் ஐயா பேச்ச கேட்டு பஞ்சாயத்துல ஆமாண்டோம். அது இப்ப வந்து இடிக்குது. இந்த பார், இப்ப அவசர பஞ்சாயத்தை கூட்டி பொண்ணு ராசுக்கும் பூவாத்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் பாய் தலைகாணி எடுத்துட்டு உள்ள போய் மீச வச்சு ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டு. என்ன சொல்ற? நானும் அதே தான். வாங்கய்யா. என்ன நீங்க மட்டும் தனியா பேசிட்டு வரீங்க? ஏன் நீங்களும் வந்து பேசுங்க. யாரும் அவன் கிறுக்கு பாயிலா இருக்கிறான். ஒரு வாரமா நீங்க எல்லாம் எங்க படுக்கிறீங்க? அத பத்தி தானே நாங்க பேசிட்டு வர்றோம். உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்டா. சரிங்க. என்ன சொல்ற? அவசர பஞ்சாயத்து வாங்கய்யா. என்ன தண்டவ பசங்க காரசாரமா பேசிட்டு வரீங்க? ஊருக்குள்ள உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொண்ணு ராசு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? பெரிய மனுஷன் நாங்கெல்லாம் இல்ல. என்னையா போடலங்க பெரிய மனுஷனுங்க. ஒரு வாரமா அவஸ்தைப்படுற எங்களுக்கு தானே தெரியும். என்னையா அவஸ்தைப்படுறீங்க? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வெளியில சொல்ற விஷயமா வைத்தீர. தம்பி, இதுவே நான் உங்க கட்சி. தாத்தா, நீ என் கட்சியா? ஆமா. நீ வீட்டுக்குள்ள படுக்கிறியா வெளியில படுக்கிறியா தாத்தா? எப்பவும் வீட்டுக்கு உள்ளதான் படுப்பேன். இந்த ஒரு வாரமா வீட்டுக்கு வெளியே படுக்கிறேன்ப்பா. அத உன்னால தாங்கிக்க முடியல. எங்க கொஞ்சம் வாய தர. இந்த வாயால வாழைப்பழம் தவிர வேற எதையுமே உன்னால சாப்பிட முடியாது. உன்னால ஒரு வாரம் தாங்கிக்க முடியல. அவசர பஞ்சாயத்தை கூட்டலாங்கிற. அதான் கூட்டித்தான் ஆகணும். கூட்டுகிறேனே. ராஜபண்ணே, ராஜபண்ணே, ஏண்டா கத்துற? என்ன விஷயம்? ஊருக்குள்ள அவசர பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க. எதுக்குடா? பொண்டாசுக்கும் போத்தாளுக்கும் கல்யாணம் பண்ணதான் பஞ்சாயத்து முடிவே பண்ணிட்டாங்க. யாரு முடிவெடுத்தா என்னடா? இந்த ராஜப்பா முடிவை யாராலும் மாத்த முடியாது. டேய், நீ காட்டுக்குள்ள நம்ம ஆட்களோட இரு. நான் கொஞ்சம் ஊருக்குள்ள போயிட்டு வரேன். பொன்ராஜ் தம்பியை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. போயா. அப்ப கைய பாருங்க. அண்ணே, பூவாத்தாவ ராஜப்பா தூக்கிட்டு போறான். சீக்கிரம் போங்க தம்பி. ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். அக்கா, என்ன மன்னிச்சிருக்க. இந்த தாலியை நான் பூவாத்த கழுத்துல கட்டுறதுக்காக கொண்டு வந்தேன். அதுக்கு நான் லாய்க்கு இல்லக்கா. இந்த தாலிய பொன்ராசு கையில கொடுத்து பூவாத்த கழுத்துல கட்ட சொல்லுக்கா. நான் பார்த்துட்டு போயிடுறேக்கா. அக்கா, என்ன நான் போறேன். பார்த்துட்டு போயிடுறேக்கா. அம்மா, என்னமா யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்கம்மா. என்னங்க?
நல்லதுங்க. மாமா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. பூவாத்தா, தாலியை கட்டின உடனே விதவை ஆகிறத விட நீங்க கட்டின தாலியை காப்பாத்தணும்னு தான். பூவாத்தா, என் உயிரையே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். இல்ல பூவாத்தா, நீதான் என் உயிரை எடுத்துட்டு போற. நீ திரும்பி வர வரைக்கும் இந்த ராக்காய் கோயில்லயே உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்.